Hello everyone, நான் வித்யாரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வந்து சிம்பிளாக சொல்லுவாங்க ரெஜெக்ஸ் என்று சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு பொதுவாக வந்து ஒரு டெஃபினிஷனாக வந்து சொல்லுவாங்க. இதுக்கு தொடர்ச்சியாக வர எழுத்துக்களை வச்சு அதில் அந்த பேட்டர்னை வச்சு நாங்கள் மேட்ச் பண்ணி ஒரு மேனிப்புலேஷன் செய்கிறதுக்கு தான் வந்து ரெஜெக்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. இதை பொதுவாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுற, அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, டிலீட் பண்ணுற இந்த மாதிரியான வேலையில் வந்து எலோவ் பண்ணும். ரெஜெக்ஸ் மூலமாக வந்து எலோவ் பண்ணி நாங்கள் செய்து கொள்ளலாம். இதை வந்து பொதுவாகவே வந்து .NET, ஜாவா, பேர்ல், PHP, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பயன்படுத்தி கொள்கிறாங்க. இதில் பொதுவான பயன்பாடு என்னென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் செய்கிறதுக்கும், அதே மாதிரி குவாரி ஸ்ட்ரிங்கை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கும், டேட்டா க்ளீனப் பண்ணுறதுக்கு, அதாவது ரீஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கும், ஒரு டேட்டா சர்ச் பண்ணி எடுத்த டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறதுக்காகவும், டேட்டாவை சர்ச் பண்ணுறதுக்கும் வந்து, அதே மாதிரி HTML-ஐயும் XML-ஐயும் வந்து இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக வந்து பயன்படுத்தப்படுற மாதிரி, அதே மாதிரி கடைசியாக இருக்கிறது வந்து பாசிங் லாக் ஃபைல்ஸ், அதாவது ஒரு லாக் ஃபைலை வந்து ஒரு கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து பயன்படுத்தப்படும். பொதுவாக வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு சிண்டெக்ஸ் வந்து காணப்படுது, அதாவது ஒரு விதிமுறை அல்லது ஒரு கட்டமைப்பு வந்து காணப்படுது. எப்போயுமே வந்து முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரியான $, ப்ராக்கெட், கர்லி ப்ராக்கெட், ஸ்லாஷ் இந்த மாதிரியான இதை சிம்பிள்ஸை வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து கொண்டிருக்கும். எப்போயுமே வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக டாட், ஒரு சிங்கிள் கேரக்டரை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டாட் வந்து பாய்க்கப்படும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு வந்து வேல்யூவுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற அந்த கீயும் $சைனும் வந்து ஒரு ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும் வந்து கட்டாயம் இருக்கும். இந்த உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் எப்படி வருதுன்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு குரூப் எக்ஸ்பிரஷன் காட்டுறதுக்கு வந்து ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளாஸ் கேரக்டர்ஸ் வந்து காட்டுறதுக்காக வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், அதாவது இந்த மாதிரி A to Z, 0 to 9 இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து பிரித்து காட்டுறதுக்காக வந்து இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. அது மாதிரி எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பேக்ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. உதாரணத்துக்கு இதை நாங்கள் பார்ப்போம் எப்படி செக் பண்ணப்படுதுன்னு சொல்லி. ஸ்ட்ரிங் வந்து ஹலோ கொடுப்படுது, ரெஜெக்ஸில் வந்து எல் என்ற ஒரு வேர்டு இதில் நாங்கள் செக் பண்ணப்படும். ஃபஸ்ட்டாக எல் என்ற வேர்டு வந்து ஹலோவில் ஹெச் என்றோட மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது. அதே மாதிரி ஈயோட செக் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது. ஸோ கடைசியாக இருக்கிற எல் அதோட மேட்ச் ஆகி அந்த பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகினது சக்ஸஸ்ஃபுல்லாகி ட்ரூ ஆயிடும். அதே ஒரு ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹலோவோட ஒரு எஸ் என்றது செக் பண்ணப்படுது. ஃபஸ்ட் டைம் செக் பண்ணப்படுது, ரெண்டாவது தரம் செக் பண்ணப்படுது, மூன்றாவது தரம், நாலாவது தரம், அஞ்சாவது தரம். இந்த ஹலோன்ற ஒவ்வொரு எழுத்தையும் செக் பண்ணி அந்த எஸ்ஸோட ஈக்குவல் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அந்த பேட்டர்ன் வந்து அதில் இல்லை. ஸோ அதனால் அந்த செக்கிங் வந்து ஃபால்ஸாக வந்து எங்களுக்கு அவுட்புட் இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லி தெரியும். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தோம்னா இது நாங்கள் எப்படி ஆரம்பத்தில் சொன்னது, ஒரு குறிப்பிட்ட ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிறாக்களை வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் A to H வரைக்கும் இருக்கிறாக்களை வந்து நாங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி A to Z, அதுவும் அல்ஃபாபெட்டிக்கில் அப்பர் கேஸ் இருக்கிற எல்லாரையுமே வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 0 to 9 எனி டிஜிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ஏ அல்லது ஏ தவிர என்று சொல்கிறது. இது வந்து டிஜிட் அண்ட் ஹைஃபன், இது ரெண்டையுமே வந்து செக் பண்ணப்படும். ஹைஃபன் வந்து இது வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால் எக்ஸப்ட் பண்ணப்படுது. A B வந்துச்சுன்னு சொன்னால் அது ரெண்டையும் எடுக்காமல் மற்ற எல்லாத்தையும் எடுங்க. அதே மாதிரி A to Z, அதே மாதிரி A to Z வந்து எனி அல்ஃபாபெட்டிக், கேபிட்டல் சரி, ஸ்மால் சரி, எக்ஸட் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டை வந்து எடுக்காது. இது வந்து ஏயோட மற்றது எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கும். அதே மாதிரி இது ஒன்றையுமே வந்து எடுக்காது, எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடும். ஸோ நாங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து செய்து பார்ப்போம். ஸோ நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு அதே போல் ஒரு பட்டன், இதை என்னத்துக்காக ஒரு வேலிடேஷன் பண்ண போகிறேன்னு சொன்னால் பேங்க்கில் தர ஒரு கார்டு நம்பர், அதாவது பின் நம்பரை வந்து இப்படி செக் பண்ணி பார்க்கலாம்.
என்ற மாதிரி ஒரு கன்செப்டில் வந்து இதை செய்து பார்ப்போம். ஸோ பட்டனுக்கு நான் ஈவெண்ட் எழுதுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதனால் C# இருக்கிற ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஹெடரை வந்து ஸோ ஆட் பண்ணியாச்சு ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்து. இப்போ ரெஜெக்ஸுக்கு வந்து ஒரு பேர் ஒன்று வைக்கிறேன். ரெஜி என்று ஒரு பேர் வச்சுட்டு அதை புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரெஜெக்ஸ். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் எந்த வேலிடேஷனை செய்ய போகிறோம் என்ற கண்டிஷனை வந்து நாங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் நாங்கள் ஏர்லியாக சொன்ன மாதிரியே டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெஜெக்ஸ் கண்டிஷன் ஏற்கனவே நான் சொன்னது தான். ஸோ இந்த இருக்கிற பவர் சிம்பிளை போட்டுட்டு அடுத்த வந்து நீங்கள் டிஜிட்டை செக் பண்ண போகிறீங்களா அல்லது எழுத்தை செக் பண்ணி போகிறான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ நான் டிஜிட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லாஷ் போட்டுட்டு டி, அதாவது டிஜிட்டுக்குரிய சிம்பிள் வந்து டி. அதில் அடுத்த வந்து கர்லி பிரேக்கர் ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணிவிட்டு எத்தனை டிஜிட்டை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இதில் ஒரு 5 டிஜிட்டை வந்து செக் பண்ணணும். அப்படி கொடுத்துட்டு இதில் சின்ன ஒரு எரர் ஒன்று வரும். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த எஸ்கேப் சேரட்டை, அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் டபுள் பேக்ஸ்லாஷ் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த எரர் வந்து வராது. ஸோ இப்போ வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் செக் பண்ணுவோம். இஃப் போட்டுட்டு அதாவது ரெஜெக்ஸாக வந்து நான் ஓப்பன் பண்ண அந்த ஒப்ஜெக்டை வந்து எடுத்துகிட்டு டாட் இஸ் மேட்ச் எந்த இதை செக் பண்ணணும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து செக் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் பேர் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text, அதுக்குள்ளே இருந்து வர டெக்ஸ்ட்டை வந்து செக் பண்ணி காட்டணும். அந்த செக் பண்ணி வர்றது வந்து இதுக்கு வந்து மேட்சிங்காக இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ மேட்சிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் மெசேஜ் பாக்ஸில் எனக்கு ஒரு அலர்ட் வரணும். டாட் ஷோ வேலிட் ஓகே. அப்படி இல்லை அந்த வேலிடேட் பிழை என்று சொன்னால் மேட்ச் ஆகலைன்னு சொன்னால் எனக்கு வந்து மெசேஜ் பாக்ஸில் டாட் ஷோ நாட் வேலிட் என்று எனக்கு வரணும். ஸோ இதான் சின்ன ஒரு கன்செப்ட் தான். ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. ஸோ இதில் கன்செப்டை திரும்பி நான் இருக்க சொல்கிறேன். 5 டிஜிட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளால் வந்து மேட்ச் ஆகும்னு சொன்னால் 5 எழுத்துக்கள் இருக்கும்னு சொன்னால் வேலிடெண்டு எங்களுக்கு மெசேஜ் வரும். அல்லது இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு நாட் வேலிடெண்டு வரும். ஒன் 2 3 4 5. ஸோ ஓகே, நான் இதில் செக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேலிட். திரும்பி செக் பண்ணுவோம். ஒரு எழுத்தை நான் அழிச்சு விடுறேன். பார்த்தீங்கன்னா நோட் வேலிட். இப்போ நாங்கள் திரும்பி ஒரு கன்செப்டாக மாற்றோம் அப்படின்னு சொன்னால் 5 டிஜிட்டை தான் நாங்கள் செக் பண்ணணும். டிஜிட்டை தான் கொடுத்துருந்தோம். ஸோ இதை செக் பண்ணால் என்ன எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நோட் வேலிட் இல்லை. ஸோ ஃபுல்லாகவே வந்து லெட்டர்ஸை கொடுத்துவோம். ஓகே, நோட் வேலிட். இப்படி தான் வந்து ஃபார்ம்ஸை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ரெஜெக்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.